ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிஃபன் ஐட்டம், அதே நேரத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து மசாலா சப்பாத்தி காயின். அதாவது 2 உருளைக்கிழங்கை வச்சு ஒரு மேஜிக் பண்ண முடியும். நார்மல் நம்ம சப்பாத்தியை விட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், நைட்டு டின்னராகவும் எடுத்துக்கலாம். வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் என் கையில் ஒரு 3.5 கை கோதுமை சேர்த்துருக்கேன். இந்த கோதுமாவில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஃபைனாக கொத்தமல்லி சாப் பண்ணி வச்சுருக்கேன், அது கொஞ்சம். எங்கிட்ட காரப்பொடி மிளகாத்தூள் வச்சுருக்கேன். இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு 1.5 டீஸ்பூன், நல்லா சின்ன ஸ்பூனில் 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் நெய் விட்டுக்கேன். இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு முதல்ல இதை கலந்துருங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ஒரு சாஃப்ட் டோவாக பிசைஞ்சிருங்க. எப்பயுமே சப்பாத்தி மாவு பிசையும் போது மொத்தமாக தண்ணி விடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஈரப்படுத்திட்டே போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும், டோ நல்லா இருக்கும். சப்பாத்தி மாவு பிசையும் போது இந்த உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா நீட் பண்ணு. எந்த அளவுக்கு நம்ம நீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். பார்த்தீங்களா, தண்ணி கரெக்டாக போட்டு பிசைஞ்சோம்னா இந்த மாதிரி நல்ல நீட்டான இது மாதிரி அடித்து சாஃப்ட் பண்ணலாம். இப்போது நல்ல ஒரு சாஃப்டான டோ தயார். மேலே கொஞ்சமாக எல்லா பக்கமும் எண்ணெய் விட்டு காஞ்சி போகாமல் இந்த மாதிரி எண்ணெயில் பரட்டி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ரெஸ்ட் ஆகட்டும். இதுக்குள்ளே இதில் ஸ்டஃபிங் பண்ண போகிற மசாலாவை ரெடி பண்ணிக்கும். இந்த சப்பாத்திக்கு மசாலா ஸ்டஃபிங் பண்ணுறதுக்காக நான் பெருசாக ஒரு உருளைக்கிழங்கு, சின்னதாக 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். முதல்ல இந்த உருளைக்கிழங்கை உடைச்சி விட்டுருக்கேன். உடைச்சி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. குக்கரில் போட்டு நல்லா ஒரு 4 விசில் விடுங்க, தப்பு கிடையாது. 4 விசில் விட்டு ஒரு 1 hour பிஃபோர் செஞ்சு வச்சிங்கன்னா இது மாதிரி ட்ரையாக கிடைக்கும். இந்த மாதிரி உருளைக்கிழங்கை ஸ்மாஷ் பண்ணிக்கங்க. உருளைக்கிழங்குல நான் சின்னதாக ஒரு வெங்காயம் வச்சுருக்கேன். சின்னதாக ஒரு வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்தேன். அது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி, நான் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்பூனில் சின்னதாக ஸ்பூனில் 1 ஸ்பூன் காரப்பொடி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது வந்து ரோஸ்டட் ஜீரா பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன். எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட், ஏற்கனவே சப்பாத்தி மாவில் உப்பு போட்டிருக்கோம், நல்லா பார்த்து போடுங்க. நான் உப்பு போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கட்டி இல்லாமல் கட்டி இருந்ததுன்னா நல்லா
கட்டியில் நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த டோவை மசாலா டோவே ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மசாலா டோ தயாராகிடுது, மாவு தயாராகிடுது. வாங்க ரெண்டையும் வச்சு நம்மளோட மசாலா சப்பாத்தி காயினை ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஃபைனலாக ஒரு 1/4 டீஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துருக்கேன், சின்ன ஜஸ்ட் ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக. அதையும் சேர்த்துட்டு இப்போ நான் இந்த மசாலா பண்ணியிருக்கேன்ல, இதுதான் பானிபூரி உள்ள வைக்கிற மசாலா. இங்கே மார்க்கெட்டில் இப்போ பானிபூரி கிடைக்குது, அதே மாதிரி ரெடிமேடு வாட்டரும் கிடைக்குது. ஸோ வாங்கிட்டு இது மாதிரி பண்ணி உள்ளுக்குள்ளே அந்த பானிபூரியில் இதை ஸ்டப் பண்ணிங்கன்னா பானிபூரி மசாலா இதுதான். இப்போ நம்ம சப்பாத்தி மாவுலேருந்து நல்ல ஒரு உருண்டை எடுத்து சப்பாத்தி திரட்டுற மாதிரியே திரட்டுங்க. ஆனா பூரியோட திக்னஸ் இருக்கணும், சப்பாத்தியோட தின் இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி திரட்டி மசாலா இருக்குல்ல, மசாலாவை எடுத்து ஸ்பூன்ல இந்த மேல ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. அந்த ஸ்கொயர் ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. 2 ஸ்பூன் ஆனாலும் பரவாயில்ல, எடுத்து அப்ளை பண்ணுங்க. இல்லை, எட்ஜ் எல்லாம் ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. இப்போ இந்த சப்பாத்தியை அப்படியே ரோல் பண்ணிட்டே வாங்க. பொறுமையா எல்லா பக்கமும் ஈவனா வரணும். அப்படியே ரோல் பண்ணுங்க, எல்லா பக்கமும் ஈவனா ரோல் பண்ணுங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி வச்சு ரோல் பண்ணிட்டு மேல ஒரு வாட்டி நல்லா பிரஸ் பண்ணிடுங்க. ரவுண்டாவே இருக்கட்டும். இந்த எட்ஜஸ் எல்லாம் நல்லா ஒட்டுற மாதிரி பண்ணிட்டேன். இப்போ ஒரு கத்தியை வச்சு ஸ்கொயர் அப்படியே கட் பண்ணிக்கங்க. கத்தியில நான் கொஞ்சம் எண்ணெய் தடவி இருக்கேன், அப்பதான் அது ஒட்டாம வரும், இல்லைன்னா மாவு தொட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ண மாவை ஒரு பிரஸ் கையாலேயே இப்படி பிரஸ் பண்ணி விட்டுரு. அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒன்னொன்னா பிரஸ் பண்ணிடுங்க. தேவைப்பட்டா மாவு கையில தொட்டுக்கோங்க. ஒரு சப்பாத்தியில் கிட்டத்தட்ட 9 பீஸ் வந்திருக்கு. இப்போ வாங்க இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம், ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ அந்த சப்பாத்தி காயின் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் ஸ்லைட்டாக சுடட்டும். நம்ம வச்ச பேன் ஸ்லைட்டாக சுட்டுடுத்து நான் ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுறேன். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டேங்க. ஃப்ளேம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஃபுல்லாக இருக்கட்டும். அதே மாதிரி இன்னொரு சப்பாத்தி ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணிட்டு இருக்கேன். எட்ஜ் மட்டும் இந்த இடத்துல வர எட்ஜ் மட்டும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுரு. அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதை கையில் நல்ல ஒரு ப்ரெஸ்.
அந்த எட்ஜ் ஆட்டோமேட்டிக்காக உட்காந்துடும். ஏன்னா ஈரமாக இருக்கிறதுனால, மாய்ச்சர் இருக்கிறதுனால இதாகிடும், பிரச்சனை இல்லை. இப்போ இந்த பேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு 9 பீஸ் வந்திருக்கு. நீங்கள் எடுக்கிற சைஸை பொறுத்து அந்த நம்பர் ஆஃப் அந்த காயின்ஸ் வந்து வேரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்கள் மொத்தமாகவே உங்கள்கிட்ட பெருசாக ஒரு டைனிங் டேபிள் மாதிரி வச்சிருக்கீங்க மார்பிள்னா, அதில் கூட மொத்தமாகவே இந்த சப்பாத்தி பெரிய சப்பாத்தியாக இட்டுட்டு இந்த மசாலா மொத்தமாகவே தடவிட்டு அப்புறமா கூட கட் பண்ணிக்கலாம். ஒன்று பண்ணணும் கூட அவசியம் கிடையாது. இப்போது நம்ம வச்ச பேனில் ஆயில் நல்லா சுட்டெடுத்து அப்படியே ஒன்று ஆயில் இறக்குங்க. நல்லா கிறிஸ்பியா கரகரன்னு எடுக்கணும். இப்போ இந்த எண்ணெயை ஸ்லைட்டா எல்லா பக்கமும் படுற மாதிரி லோ ஃப்ளேம்ல எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணு. நிச்சயமா ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி, நல்லா இருக்கும். நல்லா கிறிஸ்பியா ரோஸ்ட் பண்ணிடுங்க. 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வர மாதிரி. ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆயிருக்கு, திருப்பி போடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டு மறுபடியும் ரோஸ்ட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த பக்கம் திருப்பி போடும். ஃப்ளேமை லோக்கு கொண்டு போயிடுங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி அந்த கோல்டன் ஸ்பாட் வர வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா திருப்பி திருப்பி எண்ணெயில் போட்டு ரோஸ்ட் பண்ணுங்க. ஆக்சுவலாக இது ஒன்றுமே இல்லைங்க, நம்மளோட ஆலு பரோட்டா பண்ணுறோம்ல, ஆலு பரோட்டாவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிருக்கு, அவ்வளோதான். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஆலு பரோட்டா சாப்பிட்றாங்களோ இல்லையோ, இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்மளோட ஆலு காயின் சப்பாத்தி தயார். நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டில் எடுத்துருங்க. நம்மளோட மசாலா ஸ்டஃப்டு காயின் சப்பாத்தி தயார். நம்மளோட மசாலா ஸ்டஃப்டு காயின் சப்பாத்தி அட்டகாசமாக தயாராகிடுது. நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. நிச்சயமாக இந்த டிஷ் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லக்ஷ்போஜனா சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது வந்து நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காகவும், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை பார்த்து சமைக்கிறதுக்காகவும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்போஜனா.